ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 57வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். அம்பாளோட அருமை பெருமை அறனும் அறியும் தான் தெரிந்தவர்கள்னு சொன்னவர் இந்த பாடல்ல அம்பாளை எப்படி சொல்றார் அனுபவிக்கலாம். ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசும் தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய் அருளே. ரொம்ப அழகா சொல்ற. ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசும் தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே அப்படின்னு சொல்றார். ஐயன் யார சொல்றார் பார்த்தோம் போன இதுல. ஐயன் பார்த்தபோது ஐயன்னா கணவன் இல்லையா, பரமேஸ்வரர். உன்னுடைய என் ஐயன் அப்படின்னு உலகத்துக்கே தந்தையானவன் என் ஐ அப்படின்னு சொல்றவர். அப்போ ஐயன் அளந்து ஒரு நாளைக்கு இவ்வளவுதான், இதை கொடுத்து இதை வச்சு உலகத்துல உயிர்களுக்கெல்லாம் படி அளக்கணும்னு சொன்ன இது. அதை சொல்ற 2 படி நெல் கொண்டு உலக உயிர்கள் அனைத்திற்கும் அவர்கள் எல்லாம் ஜீவித்து வாழும்படி அறம் 32 தர்மங்கள், அறம்ங்கிறது 32 அறம் சொல்லப்படுகின்றது. அப்படி காமாட்சியாக இருக்கக்கூடியவள் நீ, உன்னையே நான் போற்றி துதித்து விட்டு வேறு ஒருவர் கிட்டக்க போய் பசுந்தமிழ் இந்த பாடல்கள் எல்லாம் ஐயோ நீ போற்றி நீ வாழ்க உன் கொற்றம் வாழ்கன்னு இல்லாதது பொல்லாதது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம் இப்போ எல்லாரும் உலகத்துல உள்ள நடப்பு வாழ்க்கை நடத்தணுங்கிறதுக்காண்டி ஒருத்தர்கிட்ட இல்லாத குணங்களை எல்லாம் நமக்கு காரியம் நடக்கணும்னா நீ அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு போற்றி புகழ்ந்து இப்படி நீ வைத்திருக்கிறாயே என்னை, அது உனக்கு நல்லதுதானா? நீ யோசிச்சு பாரு. இது நீ செய்யற செயலா? நீ எனக்கு புரிகின்ற என்னது இந்த செயலா நீ எனக்கு செய்கின்ற கருணை அப்படின்னு கேட்கிறார். என்ன அப்படி வச்சுடாதே அப்படிங்கிறார். யாருக்கிட்டையும் போய் ஒரு வாசற்படி ஏறி நீ அப்படி இப்படின்னு சொல்லி அவனை போற்றி புகழ்ந்து அவன்கிட்ட பொருள் வாங்கி நான் என்னோட இந்த ஜீவிதத்தை நடக்கும்படி நீ வைத்து விடாதேன்னு சொல்றார். இதுல ஐயன் அளந்தபடி, ஒரு வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் யாரு தலைவன்? யாரு? கணவன். அவனோட வேலை சம்பாதிச்சு கொண்டு வரணும். இல்ல தலைவி மனைவி அவள் தான். அப்ப அவள் அதை அழகா கொடுத்து நடத்தணும். அதை செலவழிக்கிற உரிமை அவளுக்கு. அதனால தான் அன்னையோட, அதனால ஒரு ஜீவன் கூட பட்டினி கிடக்காதபடி பார்த்து பார்த்து அவள் செய்வா. அதனால தான் பெண்களுக்கே அந்த கருணை உள்ளம் உண்டு. யாராவது ஒருத்தர் பசின்னு வந்துட்டா பாவம். அப்போ அதுவும் சிவபெருமான் கொடுக்கின்ற 2 படி நெல்லை கொண்டுதான் ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அப்படின்னு சொல்ற. அப்போ யாரு இல்ல தலைவி எப்படி இல்லறத்தை நடத்தணுங்கிறது அம்பாள் தானே நடத்தி காட்டுகிறாளாம். நம்ம ஏதாவது ஒண்ணு நீ அதை செய் இதை செய்ய வாயால சொல்லிடுவோம். ஆனா அதை செஞ்சு பார்த்தா தானே தெரியும் அதுல உள்ள கஷ்டங்கள். அதனால தான் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிறார். அப்போ நம்ம என்ன பண்றோம், ஈஸியா இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணிடுறோம். அப்படி பண்ணி இப்படி பண்ணுன, அதை செஞ்சு பார்த்தா தானே தெரியும் இல்லையா? அப்போ அம்பாள் எப்படி அறத்தை எப்படி நடத்தி காட்டி அவள் தன்னை வைத்து உலகத்தார் இப்படித்தான் இருக்கணுங்கிறத செய்து காண்பிக்கிறாள்னு சொல்றார். நகரேஷு காஞ்சி இல்லையா? அப்ப ஏற்பட்ட காஞ்சிமா நகர் என்ன சிறப்பு வாய்ந்தது இல்லையா? இப்போ காசியை விட சிறந்ததான் ஒரு படி காஞ்சி.
காஞ்சி அப்படின்னா அதுல உள்ள இஞ்ச எடுத்தா தான் காசின்னு மாறும். காசியில அன்னபூரணி, காஞ்சியில காமாட்சி. இவர்கள் எல்லாம் உயிர்களுக்கெல்லாம் உயிர் அளிக்கக்கூடியவர்கள். கஞ்சி வார்ப்பா நம்மளுக்கு. அன்னபூரணி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்றோம். நித்யானந்தஹரி வராபைஹரி சௌந்தர்ய ரத்னாஹரி நிர்தூதாகில கோர பாபனிகரி பிரத்யக்ஷமாகேஸ்வரி பிராளயாச்சல வம்சபாவனகரி காசி புராதீஸ்வரி பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனஹரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி. காசியில அன்னபூரணி, கைலை நாதருக்கே உணவை அளித்தவள். காஞ்சியில காமாட்சி, உலக உயிரினங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடியவள். அதே போல காஞ்சிய சொந்த ஊரா வச்சுட்டு தில்லை ஊரராக திகழ்பவர் பரமேஸ்வரன். காஞ்சியையே தனது சொந்த ஊராக கொண்டு திகழ்பவள் காமாட்சி அம்பாள். ஆத்திரத காஞ்சி நிலையாம் ஆரியா சதகத்துல மூக பஞ்சசத்தியில நம்ம அனுபவிச்சிருக்கோம். மூகர் சொன்னதை நம்ம ஒரு இல்லத்துக்கு மனைவியானவளை என்ன சொல்லுவோம்? இல்லத்தரசி, குடும்பினி அப்படின்னு சொல்லுவோம். அம்பாள் எப்படிப்பட்டவளாம்? சதாசிவ குடும்பினி. சதாசிவ குடும்பம் எது? உலகம் ஃபுல்லாவே சதாசிவ குடும்பம். அப்ப சர்வ பிரபஞ்சமும் அவளுடைய குடும்பமா. அப்ப எல்லா உயிரினமும் எல்லாருமே பாக்குறோம். பிரம்ம கீத ஜனனி அவள். எல்லா புழு முதல் பிரம்மா வரை படைத்தவள் அவள். அப்போ உலகத்தையே படைத்து எல்லாருமே அவளுடைய குழந்தைகள். மனைவி அப்படின்னு சொன்னா எப்படி? வீட்டை மட்டும்தான் அரசாள முடியும் இல்லையா? வீட்டுக்கு இல்லத்தரசி அப்படின்னு சொல்லுவா. ஆனா உலகத்தையே ஆட்கொள்வள் ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னியாக இருக்கக்கூடியவள் அன்னை. அப்போ ராஜராஜேஸ்வரி. அப்போ வீட்டில் உள்ளவர்களுக்கு மனைவி என்ன பண்றா? தன்னுடைய கணவன் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கற மாதிரி அன்னை என்ன பண்றாளாம்? காஞ்சியை தன்னுடைய இல்லமாக கொண்டு உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் ரட்சிக்கின்றாளாம், உணவு கொடுக்கின்றாள் அப்படிங்கிறார். இப்போ காஞ்சி எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றார். காஞ்சியில இப்போ காஞ்சிங்கிறது எங்க இருக்குன்னு சொல்றாருன்னா, நம்ம ஸ்துதி சதகத்துல பார்த்தோம். சிறந்து பூமியின் நடுநாயகமாக இருக்கின்றது அப்படின்னு. காஞ்சி மத்திய கதாபி தீப்தி ஜனனி விஸ்வந்தரே ஜிருப்பதே காசி சித்திரமகோ சமிருதாபி தமசாம் நிர்வாபிகா தீபிகா அப்படின்னு பார்த்தோம். ஸ்துதி சதகத்துல 9வது ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். அம்பாள் சந்நிதி எந்த சிவாலயத்திலையும் இருக்கும். காஞ்சிபுரத்துல நிறைய ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ரொம்ப பிரசித்தி. நிறைய சிவாலயங்கள் இருக்கும். ஆனா எந்த கோவில்லையும் அம்பாள் சன்னதி கிடையாது. ஏன்னா எல்லா சிவாலயங்களுக்கும் எனது காமாட்சி தான், அவள் தான் ஆலயம்தான். அதுதான் அம்பாள் சந்நிதி. மற்ற ஊர்கள்ல அம்பாள் எப்படி காட்சி தரா? நின்ற கோலத்துல. ஆனா காஞ்சியில உட்கார்ந்துட்டு இருக்கா அம்பாள். அப்படி இருந்த கோலத்தில் காட்சி தருகின்றவள். அவள் அரசி. அதனால என்ன பண்ணுவா? சிம்மாசனத்துல உட்கார்ந்தானா ராஜ்யத்தை நடத்துவா. அதனால இருந்த கோலத்திலேயே அவள் காட்சி தந்து ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அவள் அரசியாக இருக்கின்றாள். அப்போ எப்படி? ஆனா பெண்ணாக இருக்கிறதுனால கணவனோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கும் போது பார்வதியா காட்சி தரா. அரசியாக எப்படி கோலோச்சும் போது ராஜராஜேஸ்வரியாக, காமாட்சியாக. எப்படி காஞ்சியில எல்லா மூர்த்தங்களுமே அன்னை காமாட்சிக்கு உட்பட்டவர்கள்ங்கிறா. அப்ப காமாட்சி அப்படின்னா அம்பாளோடு ஜீவராசியில அம்பாள் அவளுடைய ராஜ்யத்துல ஒரு ஜீவராசி பட்னி கிடக்க கூடாதுன்னு பார்த்து 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 காப்பாத்தி ரட்சிக்கிறாளாம். 2 படி நெல்லுங்கிற ஐயன் அளந்தபடி 2 நாழி கொண்டுனா 2 நாழில இந்த உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் படி அளக்க முடியுமா? எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியுமானா? ஏன்னா சிவபெருமான் சொல்றதுக்காண்டி இவர் சொல்றாரு 2 நாழி நெல்லுன்னு. ஆனா அம்பாளோட கைக்கு வந்தானா அது எப்படி வருமா? அப்படியே பெருகிடுமா, அப்படியே புரண்டு அலை போல பெருகி வந்துடும் அப்படிங்கிற. அதனாலதான் நம்ம என்ன பாக்குறோம்? ஒரு சிறிய விதை கொட்டை இவ்வளோன்னு இருக்கு. அது மண்ணுல நட்டோட மரமாகி பெரிய மரமாகி எத்தனை கனிகள் இதெல்லாம் கொடுக்கறது நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு சிறிய வித்துக்கே இந்த வலிமை. அப்படி இருக்கும்போது 2 நாழி நெல்லை பெருக்க அன்னைக்கு முடியாததா?
இல்லையா? அப்போ எப்பேற்பட்ட வலிமை வாய்ந்தவள் அம்பாள். புவியேழையும் பூத்தவளே, பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே எல்லாம் நம்ம பார்த்தோம். அம்பாள் படைக்கிறா, அதை விட அவளுக்கு படைத்தல் தொழிலை விட காக்கிற தொழில் ரொம்ப இஷ்டமா செய்யக்கூடியவளா அம்பாள். அதனால என்ன சொல்றா, நம்ம பெண்ணோட தர்மம் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாள் அம்பாள் இதுல. ஏன்னா கணவன் சம்பாதிச்சு என்ன கொண்டு வராளோ அதை கொண்டு வர பொருளுக்குள்ள வாங்கி அதை மிச்சம் பிடிச்சு குடும்பத்தை நடத்தணும். அதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகுங்கிற மாதிரி அந்த பெண் இனத்துக்கே பெருமையாக எடுத்துக்காட்டாக அம்பாள் இருக்கின்றாள் அப்படிங்கிறார். அப்ப அம்பாள் எப்பேற்பட்டவள் சொல்றார் இவர் அருந்தமிழ் பாண்டி வேந்தற்கு உறுதியாம் ஆக்கம் செய்யும் மருந்தினில் சிறந்த கற்பின் மங்கையர்க்கரசி அப்படிங்கிற மாதிரி கற்பில் சிறந்தவளாக அம்பாள். அதனாலதான் கற்புடை மங்கையர் கைப்பட்ட சிற்பொருளும் பற்பொருளாக பெருகும் அப்படின்னு சொல்றாரு இதுல. அதனாலதான் இரு நாழிங்கிறது அப்படியே பெருகி போறதாம். அதனால உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் அம்பாள் படி அளக்கிறா அப்படிங்கிறது. அந்த இருநாழி நெல் அம்பாளோட கைப்பட்டதுனால அனைத்து ஜீவன்களுக்குமே உணவை கொடுக்கக்கூடியதாக மாறியது அப்படின்னு சொல்ற. என்ன இதா இருக்கு அழகா இல்லையா? அபிராமி பதிகத்துல அபிராமி பட்டர் சொன்னதை நம்ம அனுபவிச்சோம். 5வது பதிகத்துல கோடாமல் வளர் குஞ்சரம் தொட்டு எறும்பு கடை கொண்டு கரு ஆவன ஜீவ கோடிகள் தமக்கும் புசிக்கும் புசிப்பினை குறையாமலே கொடுத்து அப்படின்னு அனுபவிச்சோம். அதே இது 6வது பதிகம் பல் குஞ்சரம் தொட்டு எறும்பு கடையானது ஒரு பல்வுயிருக்கும் கல்லிடைப்பட்ட தேரைக்கும் அன்று உற்பவித்திடும் கற்பம் தனில் ஜீவனுக்கும் மல்கும் சராச்சர பொருள்களுக்கும் இமையாத வானவர் குழாத்தினுக்கும் மற்ற ஒரு மூவர்க்கும் யாவர்க்கும் அவரவர் மனச்சலிப்பில்லாமலே நல்கும். அவரவர்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவள் அம்பாள்ல பார்த்தோம். நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமும் மூர்த்தி வடிவாய் நியமமுடன் 32 அறம் வளர்க்கின்ற நீ மனைவியாய் இருந்தும் அப்படின்னு 7வது பதிகத்துல அனுபவிச்சோம். திருப்புகழ்ல இருநாழி படியோடு அறம் காத்த மரவரசி அவள் மா பரட்சி. அவள் இப்படிப்பட்ட அறச்செல்வியாக அம்பாள் தர்ம வர்த்தினியாக பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய்னு சுந்தரம் தேவார உயிர்கள்ல சொல்ற பசி நீக்குதல். அப்படி வாயில்லா ஜீவன் கூட பேசும் திறமையற்ற அது கூட எல்லாவற்றுக்குமே வாயில்லாத ஜீவனா கூட அதுக்கு வாயிலாம் கிடையாது. ஆனா வயிறு இல்லாத ஜீவன்கிறது உண்டா? கிடையாது. எல்லாருக்கும் பசிங்கிறது உண்டு. அப்போ வயிற்று பசி, அந்த வயிற்று பசியை தானத்தில் சிறந்தது அன்னதானம் பா. அந்த வயிற்று பசியை தீர்க்கறதுக்குத்தான் உயிர் கொடுக்கோருக்கு சமமாக அது சொல்லப்படுகின்றது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு மணிமேகலையில சொல்லப்பட்டிருக்கோம். நாம அனுபவிச்சிருக்கோம். அளந்த படி இரு நாழி கொண்டு இறைவன் படி அளக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாருக்கும் படி அளக்காமையா இருப்பான், உயிரை படைச்சுட்டான்ப்பா, எல்லாம் அவன் படி அளப்பான் அப்படின்னு சொல்றான். அப்ப படிங்கிறது ஒரு அளக்கும் கருவி. இருபடி அப்படின்னா 2 படின்னு சொல்லலாம், இல்ல இன்னும் சொல்லலாம் அவர்களுடைய நல்வினை தீவினை அந்த 2 படிகளுக்கு ஏற்றபடி. சில பேருக்கு இன்னைக்கு அறுசுவை உண்டி பாயாசத்தோட சாப்பாடு, சொதி போட்டு சாப்பாடு சொல்லலாம். சிலருக்கு சாதாரண உணவு, சிலருக்கு பிச்சை எடுத்தாதான் கிடைக்கக்கூடிய உணவு, சில பேருக்கு கஞ்சி. அப்ப அவரவர்களுடைய அந்த நல்வினை தீவினைக்கு ஏற்றவாறு உயிரை அந்த உயிர்களுக்கு எல்லாம் உணவை கொடுக்கின்றாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் எடுத்துக்கலாம். அதனால தான் ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அப்படின்னு சொல்ற. அண்டமெல்லாம் உய்ய என்ன சொல்ற, இரு நாழி கொண்டு எப்படியோ கொடுத்தாச்சு. ஐயன் அளந்தபடி இரு நாழியை கொண்டு உலகத்துக்கூட ஜீவ ராசிகளுக்கே படி அளந்திருக்கான்னு சொல்றார் இவர் இதுல அழகா. அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யக்கூடியவள் நீ, தர்மசம் வர்த்தினியாக இருக்கக்கூடியவள், உன்னை போற்றி விட்டு ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய், இதுவோ உந்தன் அருளே அப்படின்னு சொல்றார். அப்போ ஒருத்தனை போய் அந்த தகுதியே இல்லாதவனால் கூட அவனை போய் நான் புகழ்ந்து பாடணுமா அப்படின்னு சொல்ற. காரைக்கால் அம்மையார் யார்கிட்ட மாங்கனி கேட்டு வேண்டியிருக்கா கண்ணுதர் கடவுள்கிட்ட. ஒரு முறைக்கு 2 முறை கொடுத்தாருன்னு சொல்றா. எண்ணற்ற நிகழ்வுகள் அம்பாள் எப்படி கொடுக்குறான்ட்டு பாருங்க. அபிராமி பட்டர்
அன்னை கிட்டக்க திட விசுவாசமற்ற பக்தர்களுக்காக என்ன சொல்றாருன்னா நரஸ்துதி கூடாது அப்படின்னு சொல்ற. ஏன்னா நாராயண ஸ்துதிக்குத்தான் நாவு கொடுக்கப்பட்டது என்று நரஸ்துதிக்காக இல்லை அப்படிங்கிற. நரஸ்துதியும் நீ ரொம்ப அம்பாளை நீ அப்படிப்பட்டவள் இப்படிப்பட்டவள்னு புகழ்ந்து சொன்னா அது தப்பு இல்லை. இல்லாததை இருப்பதாக கூறி புகழ்தல் தான் கொடிதினும் கொடிது அப்படிங்கிற. அதை விட வயிற்று பிழைப்புக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்தி அவர்கள் கிட்டக்க நீ இந்திரன் சந்திரன் நீ அப்பேற்பட்டவன் கொடைவள்ள எச்சு கையால கூட காக்கா ஓட்டாதவனா இருப்பான், நீ அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு வயிற்று பசிக்காண்டி ஒருத்தன்ட்ட போய் கையேந்துறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இறந்து வாழ்தல் இறப்புக்கு சமானம்ட்டு. அப்படி வாழறத விட வறுமையிலே வாழலாம் அப்படிங்கிற, அதுவே சிறந்தது அப்படிங்கிற. அவல வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அதில் நினைவாய் கவலைப்படுவது இன்றி சிவகனியை சேர கருதுகிறேன் அப்படின்னு சொல்றார். நான் ஒன்ன வயிற்று பசிதான் எனக்கு தெரியறது, ஒன்ன பாடணுங்கிற தெரியல பத்தியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவி என்ன சொல்ற, அன்னை மீனாட்சியை எப்படி ஆட்கொள்வாயோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு மட்டுக்குள் அடங்காமல் கஷ்டப்படுத்தி வைக்கும் வயிற்று கொடுமையால் ஹிருதயத்தில் தயையில்லாத மானிடனை கருணாகர இந்தர சமானமோ என சொல்லியே நிதமும் கொடிதான நரஸ்துதி பாடி மெலிந்து அவமான மிகுந்திடும் பாதகனாம் என்னை நீ எப்படி ஆட்கொள்வாயோ. இப்படியெல்லாம் நான் சொல்றேனே இந்த வயிறு வளர்க்கறதுக்காண்டி தயையே இல்லாத மானிடனை கருணாகரன் இந்திரன் சமானம், இந்திரனுக்கு சமானவன் கருணாகரன்லாம் சொல்லி நான் நரஸ்துதி பாடி இந்த மாதிரி அவமானப்பட்டு இருக்கேனே, ஏனே நீ ஆட்கொள்வாயா அப்படின்னு கேட்கிற. அதனாலதான் அடுத்தவாளை புகழ்ந்து பேசி அதுல கிடைக்கிறதுல வயிறை வளர்க்கவே கூடாது. தம்மையை புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்துல சொல்றார். பாபநாசம் சிவன் என்ன சொல்ற, நாய் அல்லல் உருவது போல ஞானமிலாரிடம் தினம் தினம் போய் அல்லல் உறவே புவிதனில் என்னை படைத்தாயே அப்படின்னு சொல்றார். நீ அல்லவா என் தந்தை தாய் நீதானே, நான் ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நரஸ்துதி செய்து வாழ்வது இழிநிலை, ரொம்ப இழிநிலைங்கிறார். தாங்கள் கற்ற கல்வியை விற்று இழிநிலை பெற செய்து அவாள். அதான் ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் அப்படின்னு சொல்றார். ஏன்னா தமிழ் மொழி தேனினும் இனிய மொழி தமிழ் மொழி சொல்றோம், தமிழுக்கு ஈடான மொழி தமிழ் மொழிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி தமிழுக்கும் அமிழ்தென்று பெயர் இல்லையா, நம்ம பார்த்து பாடிட்டு கேட்டு இருக்கோம். பாவலா ஒருவன் செந்தமிழ் பாடலுக்கு இறங்கி ஏவலாளாக இரவெல்லாம் உழன்ற இறைவனே ஏகநாயகனே, தமிழ் புலமை காண்டி ஒருத்தன்கிட்ட போய் வேலைக்காரனாய் இருந்து அந்த தமிழை கேட்டு இது பண்ணினியே எப்படின்னா பட்டினத்தார் சொல்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி காண்டி போனார், அவருடைய தமிழுக்காண்டி போய் நீ ஏவலாளாக இரவெல்லாம் நீ உழன்றாயே அப்படின்னு சொல்றார். அவர் ஏன்னா தித்திக்கும் மணி வார்த்தை இன்னம் சின்னால் திருச்செவியில் அருந்த உண்மை வாதவூர் அடிகளுக்கு உபதேசத்துல அந்த தமிழோட பெருமை, அத்தகைய சிறந்த தமிழ் பாடல்கள், அதை போய் நான் வயிற்று பிழைப்பாக்காக போய் விற்பனை செய்வது நியாயமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் அபிராமி பற்று. மெய் அப்படின்னு இந்த பொய்யென திகழும் மெய்யாலே பொய்யை மெய்யாக ஆக்கி பாடுகிறேனே அப்படின்னு பொய்ய முதல்ல சொல்லிட்டு மெய்யை வைத்து பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் அப்படின்னு சொல்றார் அவர். அப்போ பொய்யான இந்த உலகத்துல உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு மெய்யான இறைவன் அவன்தான் மெய். ஆனா அதை நம்பாமல் இங்க உள்ளவனை போய் நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு சொல்லி நரஸ்துதி பண்ணி நம்ம வயிற்ற வளர்த்துட்டு இருக்கோமே, ஏம்ப வைத்தாயே அப்படின்னு சொல்றாரு அவர். ஏன்னா யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்தித்தான தேவி மகாத்மியத்தில் சொல்ற மாதிரி சர்வசிய புத்தி ரூபேன ஜனய ஹிருதி சம்ஸ்திதே ஸ்வர்கா பவர்க்கதே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு தேவி மகாத்மியத்துல தேவி ஸ்துதியில. அப்ப புத்தி அப்படின்னா அது வேலை செய்யறதுக்கு தான் உதவும்.
இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்லாது. ஏன்னா தீ தீமையானது தெரிஞ்சா கூட சில சமயம் போய் நம்ம அதை செய்யறோம் இல்லையா? அப்ப புத்தி என்ன செய்யறது? அப்போ நமக்கு கொஞ்சம் இதானா, ஐயோ நானா இதை செஞ்சேன், இப்படி செய்ய வச்சுட்டே அப்படின்னு அதை தெரிந்து நல்லதை செய்யறதுக்கும் புத்தி தான் உதவுது. அதனால தான் என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யறதுக்கு உதவி செய்யறதுக்கு புத்தி. அது எப்படி செஞ்சாலும் அப்படி செஞ்சாலும் நம்ம தான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம இது பண்ணணும். அப்போ பொருளை தேர்ந்தெடுப்பது புத்தியின் வேலை. அப்ப அம்பாள் என்ன பண்றாளாம், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் புத்தி வடிவமாக இருந்து கொண்டு அந்த புத்தியை இயங்க வைக்கிறாள். நல்லவை அல்லவைகளை புத்தி தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதனால நம்மளுடைய வினைப்பயனுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்மளோட புத்தி வேலை செய்யும். அதைத்தான் நம்ம யோசிச்சுக்கணும். லலிதா திருசதியில சர்வசாட்சினி அவள். ஆனா எல்லாமே நாம என்ன பண்ணணும், அம்பாள் தான் செய்விக்கிறா நம்மள. நாம என்ன சொல்றோம், எந்த காரியம் செய்தாலும் புத்தியினால் செய்யும் காரியங்கள் அப்படிங்கிறோம். எல்லாம் நம்ம அவதான் செய்ய வைக்கிறான்னு சொல்றோம். ஆனா அது எப்ப அது சரியாகும்னா, நம்ம எல்லாத்தையுமே இந்த புத்தியை கூட எல்லாத்தையும் கடவுள்கிட்டயுமே நம்ம சரணாகதி பண்ணி ஒப்படைச்சிடணும். அப்போ இந்த நிலையில இருக்கும் போதுதான் புத்தி பகவான் கொடுத்துட்டானா அவன் என்ன செய்ய வைக்கிறா, நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். நாம அப்படி இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் கடவுளை பாக்குறோம், கடவுள்கிட்டையும் நம்பிக்கை இருக்கு. ஆனா உலகத்துல கண்டவர்கள்லாம் இருக்கா, அவள் நம்மளுக்கு அதை செஞ்சு கொடுத்துருவா, இதை செஞ்சு கொடுத்துருவா. கடவுளை நம்புறதை விட அவளை நம்பி அவன்கிட்ட போய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நம்பி கண்டவர்களை நம்ம நம்பிட்டு இருக்கோம், கடவுளை மட்டும் நம்பல. இப்ப இவர்களுக்கு அம்பாள் இந்த புத்தியை வச்சு செய்ய வைக்கிறாங்கிறத சொன்னா அது பொருத்தமே இல்லைங்கிறார் அவர் வந்துட்டோம். அப்போ நல்ல புத்தினாலும் துர்புத்தினாலும் உயிர்ங்கிறது வேணும் முக்கியமா. அப்போ நீ உள்ளிருந்து கொண்டு என்னை பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் அப்படின்னு சொல்றா. அம்பாள் இயக்குகின்றாள். அவள் இயக்கினால்தான், அவள் சக்தி கொடுத்து இயக்கினால்தான் நம்மளால இயங்க முடியும். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்றான் அம்பாள். அவள் சக்தி கொடுக்கக்கூடியவள். சிவசக்தியா யுக்தோ, சிவனே தான் கிடப்பா. சக்தி சேரும் போதுதான் அந்த சிவனும் சக்தியும் சேரும் போதுதான் அந்த ஐக்கிய சொரூபத்துலதான் உலகமே இயங்குறது அப்படிங்கிறா. ஏன்னா யாரு கொடுத்தாரு, இவர் மணிவாசகர் திருப்பரந்துரை இறைவன்கிட்டக்கே தன்னுடைய எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டார் இல்லையா? உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்தவர். அதனால அவர் என்ன சொல்ற, நீ என்ன ஏங்க வைக்கிறேன்னு அவர் சொன்னா அது பொருத்தமா இருக்கும். நமக்கு அப்படி இல்லையே. நம்ம இந்த உலகத்துல இருந்துட்டோம், அந்த கடவுள் செய்வார், சரி அங்க போய் அதை செஞ்சுட்டு வருவோம். இந்த மனுஷனை பார்ப்போம், எதுக்கு அவர் செஞ்சு வச்சிருவார் அப்படின்ட்டு. என் குழந்தைக்கு இடம் வேணும், சரி பகவானே நீ செஞ்சு வைப்ப அப்படின்பா. அவனை போய் பார்ப்போம், அவன் நல்ல அந்த இடத்துல யாருக்கோ தெரிஞ்சவனா, அவன் மூலமா சொன்னா அவள்கிட்ட சொல்லி நம்மளுக்கு இடம் வாங்கி கொடுத்துருவான்னு சொல்றான் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்து இயல்புல இருந்துட்டு கடவுளையும் பார்த்துட்டு மத்தவாளையும் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு நம்ம அம்பாள் நம்மள புத்தி இயங்க வைக்கிறாங்கிறது இல்லை, அது நம்ம தான் பார்த்து இயக்கிக்கணும். நம்ம டோட்டலா அவள்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டோம்னா அவள் நம்மள நல்ல முறையில இயக்கி வைப்பா. அந்த இயக்கறதுக்கு உள்ளவும் நீ தான் பண்ணணும். அதனாலதான் நீ பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் நீன்னு சொல்லல அபிராமி பற்ற, நீ என்னை இயக்க வைக்கிற. ஆனா நான் ஃபுல்லா உங்ககிட்ட ஒப்படைக்கலையே. அப்ப நான் யோசிச்சு பண்ணும் போது நீ என்னை இயங்க வைத்தது, நீ தீமையும் நீ சொல்ல வைக்கல. ஆனால் சக்தி கொடுத்த நான் அதை தப்பா உபயோகப்படுத்திட்டேங்கிறார் அவர் இதுவோ உந்தன் மெய்யருள் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு தாய் இருக்கா, 2 குழந்தைகள் இருக்கு. ஒரு குழந்தை நல்ல குழந்தையா இருக்கு, இன்னொரு குழந்தை கெட்ட குழந்தையா இருந்தாலும் தாய் அந்த குழந்தையை தள்ளி விட்டுருவாளா? மாற்ற இல்லையா? நீ பொல்லாத சேகனில் தாய் தள்ளல் நீதுமோ புகலிடம் பிரிதும் உண்டோன்னு தாய்மானவர் சொன்ன மாதிரி, தீய பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளைய கண்டிச்சு வளர்த்து திருத்துறது தாயோட கடமைங்கிறார். அப்ப காக்க கடவிய நீ காவாது இருந்தாக்கால் யாருக்கும் பாரமாம் அருமுகவா, உன்னை போலவே நான் பூஜித்து பக்தன் போல் வேஷம் தரித்து தகாத காரியங்கள் நான் செய்தால் கூட நீ என்னை தடுத்து ஆட்கொண்டு காத்தருள வேண்டும். அப்ப அதுதான் உன்னுடைய அழகு. நீ எப்பேற்பட்டவள், நீ என்ன திருத்த வேண்டாமா, காத்து நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி என்னை காத்தருள வேண்டும். அப்படி நீ திருத்தாவிட்டால் அது உன்னுடைய பேரருக்கு பெருமை தருமா அப்படின்னு கேட்கிற. நீ என்ன தாய் இல்லையா, ஒரு தாயிட்ட கேட்பா இல்லையா, குழந்தை கேட்கும், என்ன நீ எல்லாம் இப்படி என்ன பண்ணாம விட்டுட்ட அப்படின்ட்டு கேட்கும். அதனால தான் சொல்றார் வள்ளல் பெருமான் என்ன சொல்ற, வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவனன்றோ வகையறியேன், இந்த ஏழை படும்பாடு உனக்கு சம்மதமோ, இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ,
மாழை மணி பொது நடம் செய் வள்ளல் யான் உனக்கு மகனோ நீ எனக்கு வாய்த்த தந்தை அளவோ கோழை உலகு உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருள் நின் அருள் ஒளியை கொடுத்தருள் இப்பொழுதே அப்படின்னு வள்ளல் பெருமான் கேட்கிற மாதிரி இந்த மெய் அருள் கொடுக்கணும் நீ. அப்ப மெய்யருள் மெய்யருள்னா அப்ப பொய்யருள்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா இந்த அழிந்து போகின்ற நிலையற்ற உலக இன்பங்களை நம்ம சதம்னு நினைச்சுட்டோம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கும் அதுல இருந்து காப்பாத்தி அருள்றா இல்லையா அவளுடைய அருள். அப்போ அந்த இதுதான் பொய்யருள். ஜீவாத்மா பரமாத்மாவை மறக்கிறது, அது பொய்யருள். நம்ம இந்த உலகத்துல இன்பத்துல அந்த உள்ள இருக்கிற ஜீவாத்மா அதை என்ன செய்யறது, பரமாத்மா இருக்காருங்கிறதையே மறந்துட்டு இந்த உலக சுகங்கள்ல நீடு இப்படி வாழ்ந்துட்டு இன்னைக்கு இது கிடைக்கிறதா, இதுதான் சதம், இந்த உலகம் நிரந்தரம்னு நினைச்சிட்டு மாயையில உழண்டு இருக்கோம். நீ அப்படிப்பட்ட அருளை கொடுக்குற இல்லையா, அது பொய்யருள் அப்படிங்கிறார். அப்போ பக்தனுக்கு நீ அருள் செய்தால் அது மெய்யருள். உலகத்துல என்ன பிறக்க செய்து உடலை தந்து மனைவி வீடு இந்த சுற்றம்னு எல்லா போகங்களையும் தந்து உன்னை மறக்கும்படி என்னை செய்து உன்னுடைய பொய்யருளை எனக்கு தந்து விட்டாயே. இதையெல்லாம் நீ நீக்கி இந்த சம்சார கடலில் இருந்து என்னை கரையேற்றி நிலைத்த நீடு இன்பமான பேரின்பமான உன்னை தரும் மெய்யருளை நீ தரமாட்டாயா, எனக்கு நீ அதை கொடுக்கலையே அப்படின்னு ஊறுகிறார். எனக்கு உன்னுடைய பொய்யருள் தந்துட்டியா, இந்த மாதிரி சம்சார சாகரத்துல எல்லாம் சுழலை விட்டுட்டியே, இதெல்லாம் நிரந்தரம் இல்லையே, உன்னுடைய மெய்யருள் இதுதானா அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஐயனிட்டமிருந்து யார்கிட்டேருந்தே கணவன்கிட்டேருந்து பெற்ற இருபடி நெல்லை கொண்டு அண்ட பிண்டங்களை எல்லாம் காக்கும் வல்லமை படைத்த நீ எனக்கு துணையா இருந்தா கூட நான் உன்னை மறந்து உலக சுகங்களுக்காக பிறரை போய் அண்டி வாழ்கின்றேனே, இது உன் அருளுக்கு ஏற்றதா, நீயே சொல்லு. அதனால உன்னை தந்து என்னை வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு இவர் பிரார்த்தனை பண்றார். இதனால தான் எனது இன்னல் இன்னபடி என்று வேறு ஒருவருக்கு இசைத்திடவும் அவர்கள் கேட்டு இவ்வின்னல் தீர்த்து உள்ளத்து இறங்கி நன்மைகள் செய்யவும் என் அளவும் முடியாது நின் உன்னத மருவும் கடைக்கண்ணின் அருள் சிறிது செய்யின் உதவாத நுண் மணல்களும் ஓங்கு மாற்று உயர் சொன்னமலையாகும் பாடினோம். அபிராமியா அந்த அதிகத்துல நம்ம அனுபவிச்சோம் உன்னுடைய அருள். அதனால தான் அம்மா காமாட்சி, நீ எத்தனை காலம் இப்படி அவ வழியில சம்பாதித்த ஜனங்களோட கைப்பொருளை யாசித்து அதனால நான் பாழும் வயிற்றை வளர்த்து இந்த சம்சார சாகரத்தில் இந்த போஷனை காண்டிய குடும்பம், என் மனைவி குழந்தைகளுக்காண்டி உலகங்கள்லாம் கால் தேய அலைந்து துயரப்படுவேன். ஜனனீ புவனே சங்கரம் ஏகம் கியந்த மனேகசம் குபுருஷ கரபிருஷ்டைகி துஷ்டைகி தனை உதரம் பரிகி தருண கருணே தந்திர ஆன்யே தரங்கய லோச்சனே நமதி மைதே கிஞ்சித் காஞ்சிபுரி மணிதீபிகேன்னு சுதி சதகத்துல நம்ம அனுபவிச்சோம். இதை ஏன் இப்படி என்ன அல்லல் பட வைக்கிற, ஏன் அலைபாய்ந்து அங்குமிங்கும் ஓடும் இந்த உன் 2 கண்களோடு இதனால கடைக்கண் பார்வையினால பார்த்து என்னை நீ கடை தேற்ற மாட்டாயான்னு கேட்கிற. கிஞ்சித் காஞ்சிபுரி மணிதீபிகே அப்படின்னு சொல்ற. ஏன் முருகனை பத்தி 12 விழிகளிலே பரிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் துயரேதும் வாராது எப்போதும்னு அந்த பாடல் நம்ம அனுபவிச்சிருக்கோம். இதுல சுப்பிரமணிய புஜங்கத்துல விசாலேஷு தீர்க்கேஷு அப்படின்னு 12 கண்கள் வைத்திருக்கிறாயே, ஒரு விழியில கடைக்கண்ணால நீ என்னை பார்த்து அருள் செய்ய மாட்டாயான்னு ஆதிசங்கர பகவத்பாதா கேட்பார். அத மாதிரி நீ என்னை நீ என்னை கடை தேற்றும்படி நீ எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 32 அறங்களையும் வளர்த்து செய்யக்கூடியவள் அம்மா நீ அப்படின்னு சொல்ற. அது 32 அறங்கள் தர்மங்கள் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய தண்ணீர் பந்தல், மடம் கட்டுதல், சோலை குளம் வெட்டுதல், மற்ற விலங்கினங்களுக்கு உணவு கொடுத்தல், பசுவுக்கு இது பண்ணினா அதை சொரிந்து விடுறது கூட ஒரு தர்மம்பா. திருமணம் செய்யறது, குருவுக்கு சேவை செய்யறது, சாலை அமைக்கிறது, எல்லாருக்கும் உணவு கொடுக்கறதுக்கு, பசுவுக்கு பசி தீர்ப்பது, சிறை இறப்போருக்கு ஈதல், தென்புலத்தாருக்கு உணவிடுதல், மக பேரு அது செய்தல், அனாதை குழந்தைகளை காப்பாற்றுதல், எத்தனை இது அனாதை பிணத்தை எரித்தல், அனாதைகளை ஆதரித்தல் எல்லாமே ஒரு பெரிய ஒரு அறமா சொல்லப்படுகின்றது. 32 அறங்கள். நோய்க்கு இலவச மருந்து கொடுக்கிறது, எத்தனை மாதிரி சிகை திருத்துவோருக்கு உதவுதல்,
சலவை தொழிலாளர்களுக்கு உதவுதல், காதோலை தருதல், கண்ணுக்கு மருந்திடல், தலைக்கு எண்ணெய் கொடுக்கறது, கன்னிகாதானம் செய்து வைக்கிறது, பிறருடைய துயரத்தை எல்லாம் நீக்குவதல், எத்தனையோ வகை 32 அறங்கள்ல நாம ஏதாவது ஒண்ணு செய்தா கூட நிச்சயமா அம்பாள் சந்தோஷப்படுவா. அதனால அறம்ங்கிறது செய்யணும். நம்ம உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம், நம்மளால இயன்ற அளவு தர்மம் செய்யணும். அம்பாளை பார்த்து வேண்டி, நீ உனக்கு என்னை காப்பறது கஷ்டமே கிடையாது, அதனால நீ என்னை பார்த்து கடைக்கண்ணால் பார்த்து கடை தேற்றுவாயின்னு அவள் காலடியில நம்ம சரண புகுந்துப்போம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.